தர்மத்தின் வாழ்தனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் யுக யுகன்னு சொல்லுவாங்க. 1,75,00,000 ரூபாய் அளவுக்கு அதிகமான சொத்து. படிப்பறிவு இல்லாதவர் கிடையாது பொன்முடி அவர். சராசரி அந்தஸ்தில் இருந்தவருக்கு இது தப்பு இது ரைட்டுன்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அதுவும் விரைவாக இந்த வழக்கை நடத்தி ஜெயச்சந்திரன் சார் அவ்வளோ அருமையான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு. அரசியல் சாசனத்துக்கே போனால் கூட இந்த தீர்ப்பு முதல்ல தண்டனை கொடுத்தாங்க, தண்டனை அனுபவி. தப்பு செய்தால் குற்றம் வந்து கடலூர் ஜெயிலுக்கு போய் ஏன் அவசரப்படுறேன்? குறைந்தபட்சம் 4 ஆண்டு காலம் தண்டனை வழங்க வேண்டும். இன்னைக்கு பொன்முடி, நாளைக்கு துரைமுருக, அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு, ஏவா வேலு இவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க. 17 பேர் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி உள்ளே போகிறது. எல்லாமே பிப்ரவரி மாதத்துக்குள்ள நடந்துடும். புரட்சி தலைவி அம்மாவோட கனவு நினைவாயிருக்கு. இனி ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு அவரால் சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுவோம், நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பஞ்சாயத்து வந்து எதுலையுமே அவர் வாழ்நாளில் இனி பச்சையின் கீழ் கையெழுத்து போட முடியாது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஓபிஎஸ்சின் ஆதரவாளர் திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்களோட தீர்ப்பு வெளியாகி இருக்கு. அவருக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதன் வெளிப்பாடாக இப்படி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு? தர்மத்தின் வாழ்தனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் யுக யுகன்னு சொல்லுவாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களை வந்து கேலியும் கிண்டலும் அவங்க சிறைக்கு செல்ல நேரிட்ட போது சட்டமன்றத்தில் அவ்வளோ கேலியும் கிண்டலும் செய்தவர் மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்கள். இப்பொழுது முன்னாள் அமைச்சர், சற்று முன்னாள் அமைச்சர் வண்ணவர். அம்மா வந்து சட்டசபையிலே சட்டமன்றத்திலே சூழ்நிலைத்தார்கள். எப்படி சூழ்நிலைத்தார்கள்? இந்த மாமன்றத்தில் மீண்டும் நீ வர முடியாது, மாமன்றத்தில் கால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சூழ்நிலைத்தாங்க. கொஞ்சம் டிலே ஆகி இந்த முறை அவர் வெற்றி பெற்றார். அதுக்கு முன்னாடி வெற்றி பெற முடியல. இப்போ அம்மாவோட தீர்க்கதரிசி புரட்சி தலைவி அம்மாவோட கனவு நினைவாக இருக்குது. இனி ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு அவரால் சட்டமன்ற தேர்தலில் இது ஒரு 3, அது ஒரு 6, மொத்தம் 9 ஆண்டு காலம் சட்டமன்ற தேர்தலில் அவரால் போட்டியிடுவோம், நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பஞ்சாயத்து வந்து எதுலையுமே பச்சை அவர் வாழ்நாளில் இனி பச்சையின் கீழ் கையெழுத்து போட முடியாது. அந்த தருணத்தை அம்மா வந்து சொன்னது நினைவாக இருக்குது. அதுதான் அன்றைக்கி அம்மாவுக்கோசம் இவங்க எல்லாம் சிறப்பு நீதிமன்றத்தெலாம் உருவாக்கினாங்க. நீதிமன்றத்தெலாம் உருவாக்கி அம்மாவை கன்வென்ஷன் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. எல்லா வேலையும் பார்த்தாங்க. இந்த தமிழ்நாட்டில் வழக்கு நடந்தால், லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு நடந்தால் அந்த அம்மாவுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும். அதனால் இந்த வழக்கை கர்நாடகாவுக்கு மாற்றி கர்நாடகா வந்து அம்மாவுக்கு எதிரான தீர்ப்பை எல்லாம் இவங்க வாங்கினது நம்ம பார்த்தோம் கடந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைவிடப்பட்ட இந்த வழக்கு, கீழ் நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைவிடப்பட்ட இந்த வழக்கு மீண்டும் மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்களால் தோண்டி எடுக்கப்பட்டு என் மனசாட்சி உலுக்குகிறது. இந்த வழக்கில் 3 நாட்கள் நான் தூங்கவே இல்லை. இந்த வழக்கை தீர்ப்பை படித்து பார்த்துவிட்டு விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் இருந்து அவசர கதியில் வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்து 4 நாட்களுக்குள்ள 385 சாட்சிகளை விசாரணை செய்து 1000 பக்கம் தீர்ப்பை எப்படி எழுதியிருக்க முடியும்? அதனால் இது வந்து வழங்கப்பட்ட தீர்ப்பாக தெரியல, வாங்கப்பட்ட தீர்ப்பான்றது அந்த கீழ் நீதிமன்றத்துக்கு சரியான கூட்ட வைத்தார். யார்? ஆனந்த் வெங்கடேஷ், மாண்புமிகு நீதியரசர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய நீதியரசர் நீதியை நிலைநாட்ட, நீதி பரிபாலனத்தை நிலைநாட்டி காட்டினார். எதிர்த்தரப்புக்கும் அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்பதற்காக குற்றவாளிக்கும் அந்த வாய்ப்பை வழங்கி 30 நாள் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன், நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் உங்களுடைய தண்டனை குறைப்பையும் அதே போல் ஸ்டே பண்ணுறது நீங்கள் அங்கே போய் கேட்கலாம். உங்களுக்கு இது வந்து அரிதிலும் அரிதான வழக்கில் மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த ஊழல் வழக்கில் கொடுத்த மக்கள் பிரதிநிதி சட்டம் 8 உட்பிரிவு 1 பிரகாரம் ₹1 தண்டனை விதித்தால் கூட இவருக்கு 50 லட்சம், 2 பேருக்கும் தலா 50 1 கோடி வச்சுருக்காங்க. ₹1 தண்டனை விதித்தால் கூட பதவி அன்றே ரத்தாயிடும். அந்த நிமிடத்திலிருந்து அது அவருக்கு அமைச்சராக இருக்க முடியாது, சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது. இது அவருக்கு நன்கு தெரியும். இவர் வந்து உச்சநீதிமன்றத்தை ஏற்கனவே பொன்முடி அவர்கள், முன்னாள் அமைச்சர் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போய் வந்து இந்த மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்தால் எங்களுக்கு நீதி கிடைக்காது அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது இந்த வழக்குக்கு இடைக்கால தடை வழங்க வேண்டும் என்று கூறிய போது மாண்புமிகு தலைமை நீதியரசர், மரியாதைக்குரிய தலைமை நீதியரசர் சந்திரசூட்ஜி அவர்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நீதி பரிபாலம் இருக்கிறதா, இப்படி ஒரு நீதியரசர் இருப்பதற்காக நான் கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன் என்றார். எங்க உச்ச நீதிமன்றத்தில்
நீதிமன்றம் நடக்கும்போதே இப்படி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணுறாரு. நான் தமிழ்நாட்டில் ஒரு நீதியரசர் இப்படி ஒரு அதனால் இந்த வழக்கு நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான அமர்வே சொன்னதுக்கு அப்புறம் இப்போ மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போனால் இவருக்கு என்ன தீர்வு கிடைக்கும்? ஏதாவது தீர்வு கிடைக்குமா? அவங்க அடுத்த எதிர் சைடில் என்ன வைப்பாங்க, வாதம் என்ன வைப்பாங்க? உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நீதியரசரை கடவுளாக பார்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஆனந்த் வெங்கடேசன்ஜியை கடவுளாக கருதுன்னு சொன்னதுக்கப்புறம், உச்சநீதிமன்ற நீதிபதி இப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த ஊழல் வழக்கில் அதில் ஏதாவது விடுபட்டு இருந்தால், வழக்கில் ஏதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேரா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த பெரிய வழக்கில் ஒரே ஒரு பேரால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான்னு வச்சுக்கேன், அந்த தீர்ப்பில் ஏதாவது குறைபாடு இருந்தால் தான் நீங்கள் உச்சநீதிமன்றம் வந்து ஊழல் வழக்கில் தலையிட முடியும். இதில் தீர்ப்பில் ஏற்கனவே ஆனந்த் வெங்கடேசன் சொன்னது முழுமையாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு நீதிபதி தான் அப்படி தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தாருன்னா மதிப்புக்கும் மாண்புக்கும் உரிய ஜெயச்சந்திரன்ஜியை பற்றி உங்களுக்கு சொல்லணும். இங்கே ஓபிஎஸ் அண்ணனுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு சொன்னார். அவர் சிங்கிள் ஜட்ஜாக இருக்கும்போது 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, 2 பேரும் சேர்ந்து பொதுக்குழு கூட்டுங்க, அதில் தேர்தல் நடத்து உங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமை வரலைன்னா எங்ககிட்ட வாங்க, மீண்டும் நானே தேர்தல் ஆணையம் இது பண்ணி தொண்டர்கள்லாம் ஒத்துமையாக இருங்க என்ற அடிப்படையில் சொன்னவரை வந்து அண்ணன் ஓபிஎஸ் அதுக்கு தயாராக இருந்தார். அண்ணன் எடப்பாடி அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் அருமையான தீர்ப்பை கொடுத்தாரு அவர். அதான் அவரோட தீர்ப்பில் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஆனந்த் வெங்கடேசன்ஜி தீர்ப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி அண்ணன் ஜெயச்சந்திரன் சார் தீர்ப்பாக இருக்கட்டும், அந்த தீர்ப்பில் எந்த குறையும் உச்சநீதிமன்றம் அதுக்கு மேலே இருக்கிற அரசியல் சாசனத்துக்கே போனால் கூட இந்த தீர்ப்பில் எந்த குறைகளும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவரே தான் எல்லா ரெமடியும் கொடுக்குறாரு. குறைஞ்சபட்சம் 4 ஆண்டு கொடுக்கணும், அவரே உங்களுக்கு கன்செஷன் கொடுக்குறாரு, ஏஜி வயசு உடம்பு, இது 3 ஆண்டு ஆகியிருக்காரு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அது இல்லாமல் அந்த அம்மாவுக்கு சேர்த்து 3 ஆண்டு கொடுக்குறாரு. யாருக்கு? விசாலாட்சி பொன்முடி அவர்கள் மனைவிக்கும் கொடுக்குறாரு. அதுலேயும் பெண்கள்ன்றதுனால தான் அவர் குறைச்சி கொடுக்குறாரு. அது பொன்முடிக்கு கொடுத்த சலுகையாக நம்ம எடுத்து கொடுக்கூடாது. ஒரு பெண் வந்து குற்றவாளியாக இருக்காங்க, 70 வயது உடையவர்கள் இருக்கிற காரணத்தினால். அதே மாதிரி படிப்பறிவு இல்லாதவர் கிடையாது பொன்முடி அவர்கள். ஒரு உதவி பேராசிரியர், துணை பேராசிரியராக இருந்தவர். பேராசிரியர் அந்தஸ்தில் இருந்தவருக்கு இது தப்பு இது ரைட்டுன்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? புரியுதுங்களா? 1,75,00,000 ரூபாய் அளவுக்கு அதிகமான சொத்து. சரி, இந்த ஒரு வழக்கு தான் இப்படி இருக்குன்னா அடுத்தடுத்து வழக்கு இருக்குது அவர் மேலே. செம்மண் வழக்கு, இது சொத்து குவிப்பு தான். செம்மண் வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நிறைய வழக்குகள் அவர் மேலே அடுத்தடுத்து படையெடுக்க காத்துட்ருக்கு. சார் இதில் வந்து என்னென்னா, ஆளுநர்களுக்கு எதிராக இவர் அதிகமாக செயல்பட்டார், ஆளுநர் செய்யக்கூடிய விஷயங்களை தட்டி கேட்டார் அப்படின்றதுனால தான் பொன்முடியை கார்னர் பண்ணுறதா நீங்கள் வந்து ஆளுநருக்கும் நீதி பரிபாலத்துக்கும் நீதி அரசருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நான் கேட்குறேன். ஆளுநருக்கு அவருக்கும் அந்த வைஸ் சான்சலர் பிரச்சனையில் இவங்க வரம்பை மீறி செயல்படுறாங்க. யார்? பொன்முடி. நாங்களே போட்டுப்போம் வைஸ் சான்சலர். அது ஆளுநருடைய பிரத்யேக உரிமை. வைஸ் சான்சலர் இது வரைக்கும் யார் போடுறாங்க? மாண்புமிகு ஆளுநர் தான் போடுறாரு. மேதக ஆளுநர் தான் இது வரைக்கும் எல்லா ஸ்டேட்லையும் போட்டுட்டு வராங்க. அதெல்லாம் நீ கூட புது தலையாகுது. அந்த பிரச்சனைக்கும் நீ 2011 முன்னாடி 2004 2006 பண்ண ஊழலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்கள்? இது என்ன இப்போ நடந்த ஊழலா? இவர் ஆளுநர் வந்து இப்போ தானே வந்திருக்காரு. இது வழக்கு எப்போத்தைய வழக்கு? 2006 வழக்கு. 2011 வழக்கு தானே இது. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? எதோ அப்படி இல்லாமல் அமலாக்கத்துறை எதாவது தலையிட்ருக்கா? இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறை எதனா இது சிபிஐ எதனா வருமான வரித்துறை எதனா தலையிட்ருக்கா? இது முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டால் போடப்பட்ட வழக்கு தானே. ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருந்ததுனால தானே இந்த வழக்கை சொம்மாக இருந்த இந்த வழக்கை நீங்களாக போய் தட்டி எழுப்பி இந்த வழக்கை வேலூருக்கு மாற்றி அங்கேருந்து அவசர கதியில் உங்களுக்கு தெரிஞ்ச நீதிபதிகளை வச்சு நீதியை வாங்கப்பட்டிருக்கு. இது வந்து உயர்நீதிமன்றம் அந்த நீதிபதியும் அந்த கீழ்மை நீதிமன்றத்தை வன்மையாக கண்டித்திருக்குது இந்த தீர்ப்பில். இதுக்கு மேலே கண்டிக்கிறதுக்கு இதுவே கிடையாது. அந்த அளவுக்கு கண்டிச்சிருக்கு. கண்டிச்சதுக்கு அப்புறம் இந்த வழக்குக்கும் பிஜேபிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு நீதியரசர் தான் அப்படி கொடுத்தாருன்னா அடுத்த வந்த நீதியரசன் ஏன் அப்படி கொடுக்கணும்? தோண்டி எடுத்தவர் அவர் மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன். இதுக்கு முக்கியமான ஒரு காரணத்தை நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த நம்பிக்கை நன்றாக இருக்கிறது. மேலப்பாடி விழுப்புரம் மாவட்டத்தில் வர ஒரு இதில் மேலப்பாட்டியில் இந்த வழக்கு தோண்டி எடுக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரௌபதி அம்மன் கோயிலை இவர் இழுத்து மூட சொன்னார். யார்? அமைச்சர் பொன்முடி. அமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தும் இழுத்து மூட சொன்னார். இது முழுக்க திரௌபதி அம்மன் அக்னி தேவதையான திரௌபதி அம்மனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டார் அவர். அதனால தான் வெங்கடேசன் அவரோட அண்ணன் பேரை கொண்ட ஆனந்த் வெங்கடேசன் வந்து இந்த வழக்கை எடுத்தார். வெங்கடேச பெருமாள் எப்படி எடுக்கிறார் பாருங்கள். அந்த வழக்கை தோண்டி முடிஞ்சு போன ஒரு வழக்கை முடிச்சு வச்ச வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை கூட மேல்முறையீடுக்கு போகல. ஏன்னா உங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அது மேல்முறையீடுக்கு போகல. இந்த தருணத்தை இந்த வழக்கை எப்படி திரும்ப மீண்டும் உயிர் பெற்று வந்து அதுவும் விரைவாக இந்த வழக்கை நடத்தி
ஜெயச்சந்திரன் சார் அவ்வளோ அருமையான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இன்றைக்கி. இந்த தீர்ப்பில் யாராவது ஒரு சின்ன குறைபாடு கூட சொல்ல முடியாது. நீங்கள் கேட்டதெல்லாம் ஊழல் தடுப்பு சட்டத்தில் வந்து 30 நாள் சென்டென்ஸ் ஸ்டே கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு வயது இதையும் கைகூப்பி இப்படி வேண்டி கேட்டுக்கொண்டதுனால அதையும் செய்து கொடுத்தாரு. போங்க 30 நாள் தானே, இவ்வளோ நாள் இருந்துட்டீங்கன்னா 30 நாள் போய் இருந்துட்டு வாங்க. என்றைக்கு இருந்தாலும் ஜெயிலுக்கு போகிறது உறுதி தானே. இது எதுவும் நடக்காதில்ல. இன்றைக்கி இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, இல்லை 6 மாதம் இல்லை, கண்டிப்பாக சிறை சொல்வது உறுதி. திமுக இதுக்கு முன்னாடி வந்து செந்தில் பாலாஜி மேட்டில் என்ன சொன்னாங்க, அவர் வந்து அதிமுக காலத்தில் தான் ஊழல் பண்ணாங்க. எங்கள் அமைச்சர் அது எங்கள் கட்சிக்காரங்க யாரும் இல்லைன்னாரு. எங்கள் கட்சிக்காரங்க இல்லாத ஒரு ஆளுக்கு எதுக்கு நீ மந்திரி பதவி கொடுத்த? இலாக்கா இல்லாத மந்திரியாக எதுக்கு தொடர்ந்து வைக்கிற? அது இலாக்கா இல்லாத மந்திரியாக வச்சது கூட தப்பு இல்லை. இவ்வளோ தூரம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அதெல்லாம் தள்ளுபடி ஆனதுக்கப்புறம் இன்னும் மந்திரி வச்சுன்னா அவருக்கு அரசாங்க சம்பளம், அரசாங்க காரு இதெல்லாம் வந்து கொடுக்குறது எவ்வளோ பெரிய தப்பு. சலுகை பிஏ எல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. இப்போ ரெண்டாவது நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இருக்கிற 50% பேர் 34 பேரில் 17 பேர் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி உள்ளே போகிறது உறுதி. இப்போ தான் ஆரம்பம். பொன்முடி இதான் முதல் மணி அடிச்சிருக்காங்க. பாலாஜிக்கு அடித்த மணிலாம் கொடுங்க. அவர் எங்கள் கூட கொஞ்ச நாளைக்கு பயணித்தார். அதனால் நான் அவரை பற்றி விமர்சனம் விரும்பலை. ஆனால் பொன்முடி அன்னைக்கு அம்மாவோட தீர்க்க தரிசனம் அம்மா சொன்னாங்க, வாழ்நாளில் இதோடு நீ வந்து சட்டமன்றத்தில் கால் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அம்மா சொன்னது நினைவாயிருக்கு. அம்மாவை கிண்டலும் கேலியும் செய்த திமுக, லஞ்ச லாவண்யத்தை பற்றி பேசி ஆட்சிக்கு வந்த திமுக, இதோடு சேர்த்து இப்போ கம்பியும் என்ன வேண்டியது தான் நீங்கள். அவ்வளோதான். இது வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. பொன்முடியை இனி ஒரு காலங்களில் யாராலையும் காப்பாற்ற முடியாது. அது மட்டும் இல்லை, இது வந்து மற்ற மந்திரிங்களுக்கு இது ஒரு ஒரு பாடத்தை எடுத்துக்கணும். சும்மா இது மாதிரி நம்ம பணம் இருந்தால் எது வரைக்கும் பணம் பாதாள வரைக்கும் பாயம், அதே மாதிரி நீதிமன்றம் வரைக்கும் பாயம்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு நீதியரசர்கள்கிட்ட சிக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போகிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக அண்ணன் ஜெயச்சந்திரன், மாண்புமிகு நீதியரசர் ஜெயச்சந்திரமாக இருக்கட்டும், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆனந்த வெங்கடேஷ் ஜெயவாக இருக்கட்டும், இது மிகப்பெரிய தக்க தருணத்தில் நல்ல நீதிமன்றம் தன் கடமையை சரிவர செய்திருக்கிறது. அதில் என்ன சொல்ல வேண்டும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மக்கள் சட்டம் அனைவருக்கும் சமம். அதில் மாண்புமிகு அமைச்சராக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமக்கள் நீங்களோ நாங்களோ இருந்தாலும் அனைவருக்கும் சட்டம் சமம் என்பதை மீண்டும் ஒரு முறை நீதிமன்றம் மணி அடித்து ஓங்கிய அடித்து சொல்லியிருக்கிறது தான் நம்ம இதை எடுத்துக்கணும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இப்போ பொன்முடி அவர் மேலே இந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா, இது வந்து தொடர்ந்து ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கும்? அதெல்லாம் மனசாட்சி இருக்கிற முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுக்கும். இவருக்கு அதை பற்றிலாம் இல்லை. இவர் ஒன்றும் கலைஞரோ இல்லை ஜெயலலிதா அம்மாவோ கிடையாது. இவருக்கு வந்து நெருக்கடியை பற்றிலாம் இவர் இந்த ஒரு பட்டி ட்ரெயின் போட்டியில் ஒரு பட்டி கைட்டி விட்டு போயினே இருப்பார். இவர் அடுத்த பட்டி ஒரு ஜாயின் பண்ணிட்டு இப்போ இவர் போயிட்டார். ஏற்கனவே அவர் மேலே அதிகமான ஊழல், இந்த பஸ்ஸில் கேமரா ஃபிட் பண்ணுது, அது பண்ணுது, அதெல்லாம் ஏகப்பட்ட ஊழல். யார் பேரில்? ராஜகண்ணப்பன் பேரில். அவருக்கு தான் கூடுதல் பொறுப்பு கொடுத்துக்கிறீங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அவர் ஊழல் பெருசாலின்னு நீங்கள் தான் விமர்சனம் பண்ணீங்க. அதனால் அதிமுகவில் இருக்கும்போது ஊழல் பெருசாலின்னு சொல்கிறீங்க. இங்கே வந்தவொடனே பெரிய பெரிய பொறுப்புலாம் கொடுக்குறீங்க. அவர் சரியில்லைந்தாலும் போக்குவரத்து துறையிலேருந்து தூக்கிட்டு அவரை வந்து டம்மியான இலாக்கா மிகவும் பிற்படுத்தப்பட்ட துறைக்கு மாற்றினீங்க. திரும்ப எப்படி அவர்கிட்ட இந்த இலாக்காவை கூடுதலாக கொடுத்துருக்கீங்க? ஏன் வேற அந்த உங்கள் கையில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளோ இருப்பாங்க? ஒரு 235 பேர் இருப்பாங்க இல்லையா? 250 பேர்கிட்ட. அதில் யாருமே தகுதியானவங்க இல்லையா? புதுசாக மந்திரி பதவி வைக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்களாம் இருக்காங்களா? இப்போ ராஜகண்ணப்பன் கொடுத்ததுக்கு ஏதாவது பின்னணி இருக்குமா சார்? ராஜகண்ணப்பனுக்கு அவங்க ஃபேமிலியில் அவருடைய க்ளோஸ் நண்பராக இருப்பார். அவருக்கு உதவியாளராக இருந்தவர். ஏற்கனவே மாநகராட்சியில் சிறப்பாக இருந்தால் அவருக்கு நண்பராக இருப்பார். அதனால் கொடுத்துருப்பாரு. ராஜகண்ணப்பன் மீண்டும் அவர் கை ஓங்கியிருக்கு. அதனால் மீண்டும் அவர் வாங்கி கொடுத்துருப்பார் அவர். இப்போ அவரோட மாப்பிள்ளை டீமில் கொஞ்சம் கை டவுன்ஃபால் வருதுனால கொடுத்துருப்பாங்க. சரி, இது வந்து திமுக கட்சி மூத்த அமைச்சர்னு இவர் வந்து கிராஸ் பண்ணி போக முடியாது. இவர் வந்து மூத்த அமைச்சராக இருக்கார், பொன்முடி மூத்த நிர்வாகியாகவும் இருக்கார். ஸோ அவர் வந்து கட்சிக்கும் ஒரு பேர் இழப்பு மாதிரி தானே சார் இருக்கும். ஏங்க அதை பற்றி கவலைப்படுற ஒரு கலைஞர் அவர். அதை பற்றி சிந்திக்கவே மாட்டாருங்க அவர் தளபதி. இவர் போனால் அடுத்த ஆள் இந்த போட்டி போச்சுன்னா அடுத்த போட்டி ஜாயின் பண்ணி வண்டி போயிட்டே இருக்கும். இவர் அதை பற்றிலாம் கவலை. இனிமேல் வந்து கரப்ஷன் கமிஷனை பற்றி இவர் பேச முடியாது. தளபதி அடுத்த வர இதில் பற்றி பேச முடியாது. இனிமேல் வந்து அமலாக்கத்துறை, இடியை பற்றி, வருமான வரித்துறை பற்றி, சிபிஐ பற்றி பேச முடியாது. ஏன் பேச முடியாது? இப்போ பண்ணது இதெல்லாம் எதுவுமே இல்லையா? கோர்ட்டே முன் வந்து செய்திருக்க. கோர்ட்டு தானே சட்டத்தை நிலைநாட்டிருக்கு. நீதியரசர் இருவரும் சேர்ந்தானே இந்த சட்டத்தை தூக்கி பிடிச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றமும் இதுக்கு பச்சை கொடி காட்டியிருக்குல்ல. இவர் சும்மா இருந்த அது பாட்டுன்னு கேஸு மெதுவாக போயிருக்குமா? இன்னொரு 18 வருஷம் ஓடி இருக்குமா அந்த கேஸு? அவசரமாக போய் இந்த கேஸை வேலூருக்கு மாற்றி நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்களே, பிள்ளையார் பிடிக்கு போய் குரங்கு பூஷணம் வந்த மாதிரி குரங்கு பூஷணம் வந்து பொன்முடி உட்காந்துட்டு
பொன்முடியில் அடுத்தடுத்து எல்லா அமைச்சர்களும் உடனே விடுதலை. அது நான் போன 10 ஆண்டு காலத்தில் விடுதலை இல்லை, போன 10 ஆண்டு காலத்தில் அந்த என்கொயரி நடக்கலை, சாட்சி சாட்சியாக மாறுறது, தாசில்தார்லேருந்து ஆர்ஐ வரைக்கும் எல்லாம் பல்ட்டி அடிக்கிறாங்க. பல்ட்டி அடித்த சாட்சி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அன்றைக்காண்டா இப்படி சொன்னேன், இன்றைக்காண்டா இப்படி சொன்னேன், அவன் மேலே சஸ்பென்ஷன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஏன் எடுக்கல? சர்வசாதாரணமாக தப்பு பண்ணுறாங்க. சர்வசாதாரணமாக மந்திரிகள்லாம் வெளில வராங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் இப்படி ஒரு நீதிமன்றம், இந்தியாவே உயர்நீதிமன்றம், நம்மளுடைய தமிழ்நாட்டோட உயர்நீதிமன்றம் திரும்ப பார்த்து வச்சுருக்குன்னு தான் சொல்ல முடியும். இதில் மோடிஜியை பற்றியும் அமித்ஷாவை பற்றியும் இவர் பேசுறதுக்கு எந்த யோகியதையும் இல்லை. இவங்க எல்லாம் இப்போ காங்கிரஸ்கார செல்வ பெருமந்தை ஒரு பேட்டியை பார்த்துட்டு வரும்போது சட்டமன்றம் வரும்போது பார்த்தேன். அவரால் என்ன சொல்கிறதுனே தெரியல. உச்சநீதிமன்றம் வந்து இன்னும் இது இறுதி வாய்ப்பு இல்லை. அது என்னோட இறுதி வாய்ப்பு முடிவு ஏற்கனவே தான் தப்புன்னு சொல்லி அந்த இதை ரத்து பண்ணியாச்சு. கீழ் நீதிமன்றம் கொடுத்ததை, விசாரணை நீதிமன்றம் கொடுத்ததை. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றமும் அக்னாலஜ். உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு இல்லை என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தீர்ப்புக்குள்ளெல்லாம் புதுசாலாம் வராது, அது உள்ள அதே மாதிரி திரும்ப முதலேருந்துலாம் விசாரிக்காது, கீழேருந்து விசாரிக்காது உச்சநீதிமன்றம். இந்த தீர்ப்பில் சென்டென்ஸில் ஏதாவது குறைபாடு இருந்தால் சொல்லுங்கன்னு தான் சொல்லுவான். தீர்ப்பு வழங்கப்பட்டதில்லை, அந்த தீர்ப்பை பற்றி மட்டும் தான் பேச முடியுமே தவிர தீர்ப்பில் ஏற்றத்தாழ்வு இந்த சட்டத்துக்கு உட்பட்டு இது வந்து 2 வருஷம் தான் 1 வருஷம் தான் கொடுக்கணும் இந்த தண்டனை, இவங்க 3 வருஷம் தவறுதலாக கொடுத்தாங்கன்னா அந்த 1 வருஷம் தண்டனை கொடுக்கும். ஒரு நாள் தண்டனை கொடுத்தாலும் இவருக்கு அந்த 6 வருஷம் இவர் இதில் நிற்க முடியாதுல்ல, தேர்தலில் நிற்க முடியாதுல்ல. அப்போ இதுதான் உச்சநீதிமன்றம் பார்க்குமே தவிர உச்சநீதிமன்றம் புதுசாக ஒரு கணக்கை துவைக்க பார்க்காது. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உச்சபட்ச அதிகாரம் கொண்ட தலைமை நீதிபதி சொல்லிட்டாரு. முதல்ல தண்டனை கொடுத்தாலும் தண்டனை அனுபவி. தப்பு செய்தால் குற்றம் தான் கடலூர் ஜெயிலுக்கு போய் இரு. ஏன் அவசரப்படுற? என்ன வேதனைன்னா நீ பண்ண தப்பு உன் மனைவியும் சேர்த்து உள்ளாக்குறீங்க பாருங்க. அந்த அம்மா வந்து நல்ல திறன்பட இவர் வந்து அங்கே இது கிடையாது. அந்த அம்மா திறன்பட இவரோட வெற்றிக்கு உழைச்ச மிகப்பெரிய மங்கை அந்த அம்மா. அதாவது பொன்முடி ஒன்றின் டம்மி தான் எல்லாமே. அந்த அம்மா தான் வந்து அவங்களையும் சேர்த்து சிரமத்துக்கு உள்ளாக்குறீங்கல்ல வீட்டில். அதுதான் வேதனையாக இருக்குது நீங்கள் பண்ணுறது. அந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? இது வந்து முதல் மணி அடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து மணி நான் சொல்கிறேன், எழுதி வச்சிங்க. இதே இதில் சொல்கிறது தான். இன்றைக்கி நேற்று பாலாஜி, இன்றைக்கி பொன்முடி, நாளைக்கு துரைமுருகன், அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு, ஏவா வேலு, இவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க. நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்க போகிறீங்க. அடுத்தடுத்து இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் நடக்காது. பிப்ரவரிக்குள்ளே நடந்துடும். இது எல்லாமே பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நடந்துடும். தொடர்ந்து அமைச்சர்கள் இது போல் தண்டனைக்குள்ளாவது திமுக பலவீனப்படுத்துமா சார் வருங்காலத்தில்? நிகழ்காலத்திலே பலவீனமாக தான் படுத்திருக்கு. வருங்காலம் தேர்தல் காலத்தை சொல்கிறேன். தேர்தல் தான் சொல்கிறேன். நிகழ்காலமே பலவீனமாக இருக்கும்போது அப்புறம் தேர்தல் காலம் எப்படி இருக்குது? இதோட மோசமான காலமாக தான் திமுக இருக்கும். சட்டத்தின் முன் யாராக இருந்தாலும் சமம் தான். அது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், மந்திரியாக இருக்கட்டும், மாநில மந்திரியாக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக இருக்கட்டும், எல்லாருக்கும் சட்டம் அனைவருக்கும் சமமானது. இதை ஒரே நேர்கோட்டில் பார்க்குற நீதியரசுகள் அரிதிலும் அரிதாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற 2 நீதியரசுகள் அருமையாக பார்த்ததுனால இந்த பயம் வந்து தொடரணுமான அனைத்து நீதியரசர்களும் அவர்களுக்கு மற்றவங்களுக்கு டைமு வாய்தா கொடுக்குறத விட அரசியல்வாதிக்கு வாய்தா டைமு கொடுக்கக்கூடாது. அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்ய விடக்கூடாது. உடனடியாக அந்த அதுதான் ஸ்பெஷல் கோர்ட்டு, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லாம் ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆரம்பித்தா அவர்களுக்கு நீதி சரியான இதில் கிடைக்கல. அதனால தைரியமாக பணம் இருந்தால் பாதாள வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அந்த தைரியத்தில் மீண்டும் 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 தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து நீதியரசர்களை வந்து வாழ்த்துவதற்கு எனக்கு வயசு இல்லை. அவர்கள் மலர்பாதம் தொட்டு வணங்கி இப்படிப்பட்ட நீதிகளை கொடுத்து மக்கள் மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கிய நீதியரசர் மலர்பாதம் தொட்டு நேயர்கள் சார்பாக நானும் அவர்களை வணங்கி மலர்பாதம் தொட்டு வணங்கி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.